IFN Tamil மூலமாக கீதா அவங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், முன்னாடி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் என்னோடய வகையான ரெசிபிலாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம், எல்லா வகையான பருப்பையும் போட்டு மிக்சட் தால் வடா பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். மிக்சட் தால் வடாக்கு என்னெல்லாம் தேவைங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும், மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஓகேவா? மிக்சட் தால் வடா பண்ணுறதுக்கு நம்ம எல்லா பருப்பையும் அரைச்சாகணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், மிக்ஸி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பருப்பாக நம்ம போட ஆரம்பிக்கலாம். இப்போது முன்னாடி கடலைப்பருப்பு 1 கப் போடுறோம். ஊற வச்சாச்சு, முன்னாடியே ஊற வச்ச கடலைப்பருப்பு, ஊற வச்ச பாசிப்பருப்பு போடுறோம். நீங்கள் முழு பருப்பும் போடலாம். இதில் ஊற வச்ச உளுத்தம் பருப்பும் போடுறேன். முழு உளுந்தும் போடலாம், கருப்பு உளுந்தும் போடலாம், ரொம்பவே நல்லது. உளுத்தம் பருப்பும் போட்டாச்சு. அடுத்தது தேவையான அளவு உப்பு போட போகிறோம். அடுத்தது பெருங்காயம், உடம்புக்கு நல்லது, ஜீரணமும் ஆகும். ஸோ எல்லாமே போட்டுடலாம். அடுத்தது இஞ்சி, ஏன்னா இஞ்சி அப்புறம் வாயில் அடிப்படும், அதனால் இஞ்சியும் போட்டுடலாம். சிகப்பு மிளகாப்பொடி போட போகிறோம். சிகப்பு மிளகா போட்டால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி போட போகிறது மிளகா. நான் கொஞ்சம் உரப்பாக பண்ணுறேன், ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் உரப்பாக பச்சை மிளகாயும் போடுறேன். என்றைக்குமே கிள்ளி போடணும், பச்சை மிளகாயை முழுசாக போடக்கூடாது. கிள்ளி போட்டாச்சு. அடுத்தது கொத்தமல்லி, கொஞ்சம் வாசனைக்காக. அடுத்தது புதினா, வாசனைக்காக, ஜீரணத்துக்காகன்னு கூட சொல்லலாம். எல்லாத்தையும் இப்போ அரைக்க போகிறோம் தண்ணியை விட்டு. வாங்க அரைச்சின்னு வரலாம். ஸோ மிக்சட் தால் வடைக்கு மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சாச்சு. தண்ணியை போட்டு கொஞ்சமாக வாட்டர் போட்டு தான் நீங்கள் அரைக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் ஒரு பவுலில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வாங்க மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ நல்ல இதுவாக வந்திருக்கு. இந்த வடை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் எல்லா வகையான பருப்பும் போட்டுருக்கிறதுனால இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் மைய தான் இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா வெங்காயம். நீங்கள் வெள்ளை வெங்காயமும் போடலாம், சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் இப்போ போட போகிறது அடுத்து நம்ம சேர்க்க போகிறது ஜீரகம். ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இந்த வடை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறதுனால நம்ம ஜீரகம் ஆட் பண்ணுறோம். அடுத்தது வாசனைக்கு வேணும்னா கருவேப்பிலை, பிடிக்காதவங்க போடாதீங்க. ஆனால் என் புருஷனுக்கு ரொம்பவே பிடிக்கும் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே. அதனால் நான் இதை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்லாமே போட்டாச்சு. நல்லா கையால் தான் பிசையணும் இதை. ஸோ பிசைஞ்சிடலாம். ஸோ மாவு நல்லா இது பண்ணியாச்சு. சில சமயம்லாம் தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சமாக சாவல் ஆட்டாவோ இல்லை கடலை மாவோ ஏதாவது ஒன்று நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவையோ ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு தட்டுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அடுப்பு எண்ணெய் சுடட்டும். அதுக்குள்ளே நம்ம இலையில தட்டி வச்சிடலாம். முன்னாடி என்ன பண்ணணும், இலையை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி ஸ்கொயராக வச்சுக்கணும். உங்கள்கிட்ட இல்லைன்னா பால் பேக்கெட்டை கவரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சமாக வடை இதை கொஞ்சம் எடுத்துக்கணும். திருப்பி கொஞ்சம் எண்ணெயை விரல வச்சுட்டு அப்புறமா இந்த மாதிரி தட்டணும். எவ்வளோ மெலிசாக தட்டுறோமோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு தட்ட வரலைன்னா பரவாயில்ல, தடிதடியாகவும் போடலாம். இல்லை இப்படி பஜ்ஜியா டைப்பாகவும் போட்டுடலாம். நீங்கள் போட்டாச்சு. வா, ரொம்ப நல்லா ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம எடுக்கிற டைமும் வந்தாச்சு. பாருங்கள் என்ன மாதிரியே ரொம்ப அழகாக க்யூட்டாக வந்திருக்கு. ஸோ எடுத்துடலாம். இப்போது அநேகமாக ரெடி தான் இது. ரொம்ப எண்ணெய் இருந்ததுன்னா ஒரு இது போட்டுக்கோங்க, டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு எடுங்க. ஸோ கரக்கரன்னு மிக்சட் தால் வடை ரெடி ஆயாச்சு. வாங்க பிளேட்டிங் பண்ணலாம். கரக்கரன்னு துருன்னு மொறுன்னு மிக்சட் தால் வடை ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் IFN தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதை தவிர்த்து லைக்கும் பண்ணணும், ஷேரும் பண்ணணும், கமெண்ட்டும் பண்ணணும். அது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட கீதா என்ன பண்ணுறேன், பாய் சொல்கிறேன்.